நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. ஆமென் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதித்து நாள்தோறும் எங்களுக்கு உடைய வழி எங்களுக்கு காட்டுகிற தேவன்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கடந்த செய்தியில் உங்களுக்கு நான் ஆவிகளின் வகைகள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு செய்தி நான் போன தடவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நல்ல ஆவிகள், நல்ல ஆவி நமக்கு வேண்டும். அந்த நல்ல ஆவியினுடைய வகைகள் என்ன, நல்ல ஆவியின் வகைகள் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா, இல்லையா என்றால் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பின் கீழாக, நல்ல ஆவியின் வகைகள் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 51:10. தேவனே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, எனக்குள்ளே ஒரு நிலைவரமான ஆவி எனக்கு வேண்டும். இருதயம், சுத்த இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். ஆனால் ஆவி நம்மளை எப்படி நடத்துதோ அதான் நம்மளுடைய நடக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆவியின் நடத்துதல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்போது அது நீதியின் பாதையாகவே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த 30 நிமிடங்களில் சொல்ல போகிறது எல்லாமே நமக்கு தேவையான ஆவிகள். தேவையான ஆவி இருக்கும்போது நம்முடைய பாதை நீதிமானுடைய பாதையாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாதையாக நம்முடைய பாதை இருக்கும். நம்ம வாழ்ந்திருப்போம், நம்ம சுகித்திருப்போம். இந்த 51வது சங்கீதம் 10வது வசனத்தின்படி நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஆண்டவரே, எனக்கு ஒரு நிலைவரமான ஆவி எனக்கு தாரும். அலக்களிக்கப்படக்கூடாது. அலக்களிக்கிற ஆவி நம்மை ஆட்கொள்ளக்கூடாது. நமக்குள்ளே ஒரு நிலைவரமான திடமான ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். நமக்குள்ளே அது இல்லை என்றால் நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இப்போ அந்த பாடலில் நம்ம கேட்டோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் தவறு ஏற்பட்டதான் அந்த சிச்சுவேஷனில் அவர் கேட்குறார், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். இந்த நாளில் நாம் கேட்க வேண்டும், எனக்குள்ளே ஒரு நிலைவரமான தன்மை இருக்கின்றதா? நான் பாவத்தை விட்டு ஓய்ந்த ஒரு பிள்ளையாக இருக்கின்றேனா? நான் அங்கும் இங்குமாக அலசடிப்படுகின்றேனா? பாவம் செய்கிறேன், நான் பரிசுத்தத்தை விரும்புகிறேன், நான் பாவமும் செய்கிறேன், பாவியாகவும் இருக்கிறேன், நல்லவனாக இருக்க ஆசையும் படுகின்றேன். இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கமா? அப்படியானால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய நிலைவரமான ஆவி எனக்கு தாரும். நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, நான் பரிசுத்தமாக, நான் ஒழுங்காக, டிசிப்ளினாக தேவனை பின்பற்ற வேண்டும்.
என்னுடைய ஆவிக்குள்ளே நான் பலவிதமான காரியங்களுக்குள்ளே என்னுடைய ஆவி அலமோதக்கூடாது. தேவ சமூகமும் நானும், வேத வசனமும் நானும், என் ஆண்டவரும் நானும் என்ற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நம்முடைய நடைமுறை எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இல்லாதபடிக்கு நிலைவரமான ஆவியினாலே, நிலையான ஒரு ஆவியினாலே நாம் காக்கப்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதை தான் தாவீது கேட்கின்றார். ஆண்டவரே, என்னால் முடியல, நான் தவறு செய்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க, இனிமேல் நான் இப்படிப்பட்ட தவறான காரியத்தை நான் செய்யவே கூடாது. இது பாவ மன்னிப்பின் கடிதம். எனக்கும் இனிமே பரிசுத்தத்திலே நான் நிலைவரமாக இருக்க வேண்டும். நான் ஒரு ஆணி எப்படி கடாவி வச்சிருக்குமோ சுவரில் இருந்து அதை பிடுங்கவே முடியாதது போல நானும் இந்த நிலைவரமான ஆவியினாலே நான் கட்டப்பட வேண்டும். தவறு செய்தின் வாழ்க்கைக்குள்ளே தவறான காரியங்கள் போய்விடாதபடிக்கு நான் நிலைவரமான ஆவிக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். அடுத்தபடியாக நான் ஒரு ஆவி உங்களுக்கு 51வது சங்கீதம் 12வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 52:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இதில் நம்ம பார்க்கிற உற்சாகமான ஆவி, அதாவது உற்சாகமான ஆவி இருந்தால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வெற்றியாக வாழ முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு உற்சாகத்தின் ஆவி நமக்கு தேவை. நீங்கள் சோர்ந்துலாம் போயிட்டீங்கன்னா கர்த்தருக்காக எதுவுமே செய்ய முடியாது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை இந்த கிராஸ் டிவியில் அநேகர் காலையில் இருந்து இரவு 9 மணி வரைக்கும் அநேகர் கர்த்தருடைய வார்த்தை இங்கே உட்கார்ந்து நின்று கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். குழுவாக கொடுக்கின்றார்கள், தனியாக கொடுக்கின்றார்கள், 2 பேர் சேர்ந்து ஜெபம் செய்கின்றார்கள். எல்லாம் இதெல்லாம் நடக்குது. இது ஒரு உற்சாகத்தின் ஆவி இல்லைன்னா இந்த வேலையை செய்ய முடியாது. உற்சாகத்தின் ஆவி இருந்தால் தான் கர்த்தருக்காக எதை செய்ய முடியும். நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு உற்சாகத்தின் ஆவி வேணும். சோர்ந்து போன ஆவி இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளால் எதையுமே செயல்படுத்த முடியாது. நம்ம வேஸ்ட்டாக தான் இருப்போம். அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட உற்சாகத்தின் ஆவியை கேட்க வேண்டும். ஆண்டவரை என்னை உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்ப வேண்டும் தாவீது கேட்கின்றார். நம்மளுக்கு இப்போ முதலாவது பார்த்தோம் நிலைவரமான ஆவி. அங்கும் இங்குமாக இதை செய்யவா, அதை செய்யவா, அதுவா இதுவா, இப்படி சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. தேவன் எனக்கு எல்லாம் நல்லதாகவே செய்வார். தேவன் என்னை சரியான பாதையிலே நடத்துவார். தேவன் என்னோடு இருக்கின்றார், நான் நிலைவரமாய் இருப்பேன் என்று இருக்க வேண்டும். அடுத்தபடியாக உற்சாகமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை, வீட்டு காரியங்களை ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் நாம் காக்கப்பட வேண்டும். சோர்வின் ஆவி, மன முறிவின் ஆவி நமக்குள்ளே இருக்கவே கூடாது. உற்சாகத்தின் ஆவியோடு நம்ம செயல்பட வேண்டும். 143வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக, என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. அருமையானவர்களே, உம்முடைய நல்ல ஆவி ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உம்முடைய இன்னும் நேரம் வாசிக்க கேட்போம். 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய, எனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். நல்ல ஆவி. இந்த நல்ல ஆவி தான் கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அதை செய்ய வைக்கும். கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அதை தான் நம்ம செய்ய வேண்டும். அப்படியானால் தான் நம்ம இயேசுக்கு பின்னாக நடக்க முடியும். நல்லவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல ஆவியினால் காக்கப்பட வேண்டும். எதை எடுத்தாலுமே நெகட்டிவாக நினைக்கவே கூடாது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களாகிய எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருமே பாவிகளாக தான் இருக்கின்றோம். எல்லாரும் ஏதாவது ஒரு காரியத்திலே தவறுகிறவர்களாக தான் இருக்கின்றோம். அதனால் ஒருவரை ஒருவர் மன்னித்து நம்ம எல்லாவற்றையுமே பாசிட்டிவாக, அதாவது நன்மையாக, தீமையாகவே நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்மளால் யாரையுமே நம்ம நம்பி வாழ முடியாது. நமக்கு ஒரு நண்பன் கூட இருக்க முடியாது. ஒரு உறவினர் கூட நமக்கு இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? பாசிட்டிவாகவே பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க வைக்கிறது எதுன்னா இந்த நல்ல ஆவி. இந்த நல்ல ஆவி என்ன சொல்லும் அப்படின்னா, நீ நல்லபடியாக இருந்துக்கோ, நீ சரியானபடி போ, நீ மன்னிச்சிரு, நீ மறந்துரு, ஏன்னா நீ நஞ்சியாயிரு, நீ பாரபட்ச பார்க்காத, நீ சரியானபடி நீ இருந்துக்கோ, கர்த்தருக்கு நீ கீழ்ப்படி அப்படின்னு இந்த நல்ல ஆவி நம்மை போதிக்கும். அருமையானவர்களே,
இன்றைக்கு இந்த நல்ல ஆவி என்னுடன் இருக்கின்றதா? உமக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அதை நான் செய்ய உம்முடைய நல்ல ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த நல்ல ஆவியினால் நான் காக்கப்படும்போது நான் நிம்மதியாக இருப்பேனே, நான் பரிசுத்தமாக இருப்பேனே, நான் ஆறுதலாக இருப்பேனே, நான் ஆசீர்வாதமாக இருப்பேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த நல்ல ஆவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அடுத்த ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன். தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பாருங்க, இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்குள்ள தேசாதிபதிக்குள்ள மேற்பட்டவனாய் இருந்தான். என்ன அப்படின்னா, தானியேலுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி இருந்தமையால். விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருக்க வேண்டும். அப்போ அந்த விசேஷித்த ஆவி வரும்போது நாம் விசேஷித்தவர்களாய் காணப்படுவோம், எல்லாருக்கும் மேற்பட்டவர்களாய் காணப்படுவோம். இதில் பார்க்குறோம், பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருக்க காரணம் என்ன? அந்த விசேஷித்த ஆவி. ஆண்டவர் எனக்கும் அந்த விசேஷித்த ஆவியை தாரும். நம்முடைய வாழ்க்கையில் நாங்களும் மேன்மையான காரியங்களை அடைய வேண்டும். எங்கள் சந்ததியை, எங்களுடைய பிள்ளைகளும், படிக்கிற பிள்ளைகளும் நாங்கள் பிரதானமானவர்களாக இருப்பதற்கு உம்முடைய அந்த விசேஷித்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். அருமையானவர்களே, இந்த விசேஷித்த ஆவி இருந்ததுனால அவன் எல்லாருக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். அவனை ராஜ்யம் முழுமைக்கு அதிகாரியாகி ராஜா ஏற்படுத்தினார். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்கள், இன்றைக்கு இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதற்காக நீங்கள் ஏதாவது முயற்சி செய்திருக்கிறீர்களா? நீங்கள் எதை தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுடைய நினைவுகள் எப்பொழுதும் உலக பிரகாரமாகவே இருக்கின்றது. மாம்சத்துக்குரியவைகளே சிந்தித்து கொண்டு இருக்கின்றீர்களே. நீங்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கின்றீர்களா? ஆவிக்குரிய காரியங்களை யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றெடுத்து ஓடுகிறதா? என்ன, நான் விசேஷித்த ஆவியினால் நான் காக்கப்பட்டு இருக்கின்றேனா? எனக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி இருக்கின்றதா? அது எல்லாவற்றையும் சரியானபடி பார்க்கும், எல்லாவற்றையும் மன்னிக்கும், எல்லாரையும் மன்னிக்கும், எல்லாரையும் சிநேகிக்கும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாரிடத்திலும் அன்பு காட்டும், எல்லாரிடத்திலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஆவிதான் விசேஷித்த ஆவி. தன்னை தாழ்த்தும். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஊழியத்தின் பாதைகளையும் நான் பார்க்குறேன், தாழ்மைங்கிறதே கிடையவே கிடையாது. அதை ஒருத்தருக்கு பெருமை இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, பெருமை உங்கள்கிட்ட பெருமை ரொம்ப இருக்குன்னு நான் சொல்லாமல் நீங்கள் நல்லா தாழ்மையாக இருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு நிறைய பாடுகள் இருக்கும், நிறைய துன்பங்களில் இருப்பாங்க. ஆனால் என்ன எப்படி இருக்குன்னா, பெருமையாக இருப்பாங்க. பெருமையின் ஆவினால் தாக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், பெருமைக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களால மீள முடியலை, எழுந்திருக்க முடியலை. பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக, வாரங்களாக ஏன் எழுந்திருக்க முடியலைன்னா அந்த தாழ்மையின் ஆவி, அந்த விசேஷ ஆவி இல்லாதனால அவங்க மேலும் மேலும் கண்ணீரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த விசேஷித்த ஆவி எனக்கு வேணும், எனக்கு அந்த நல்ல ஆவி எனக்கு வேணும், எனக்கு அந்த நிலைவரமான ஆவி எனக்கு வேணும், அந்த உற்சாகத்தின் ஆவி எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்தபடியாக சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க கேட்கின்றேன். அது விண்ணப்பங்களின் ஆவி. சகரியா 12:10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரிலும் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார். என்ன அப்படின்னா, இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் நம்ம பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் நமக்கு வேண்டும். விண்ணப்பங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. விண்ணப்பம் என்பது என்ன? ஜெபம்.
ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் நம்முடைய மேட்ரு, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகள். நிறையா நம்முடைய நன்மையான சில காரியங்கள் நம்முடைய கையை விட்டு போயிட்டு, நம்ம கையை மீறி போயிட்டா அது இப்போ ஆண்டவர் கையில் இருந்தால் நமக்கு அது வரணும். நம்ம கையை மீறி போனதை ஆண்டவர் அவருடைய கையினால் நமக்கு அதை திருப்பி தரக்கூடியவராக இருக்கின்றார். அதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த கிருபையின் ஆவி எனக்கு தார். கிருபையின் ஆவி இரக்கம் உள்ளது. அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அது ஒரு வீட்டில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், அது பல வர்க்கங்கள், அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போங்க, என்னதெல்லாம் தான் நம்ம கண்ணு பார்க்கும்? ஜவுடியை மட்டும் பார்க்க முடியுமா? ஏன்னா அது டிஸ்கவுண்ட்டு போட்டிருப்பாங்க, அந்த இதை பார்க்க முடியுமா? எத்தனை விதமான செக்ஷன் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். ஏன்னா ஜவுளி கடை இருக்குது, நகை கடை இருக்குது, சாப்பிட உணவு பலவிதமான உணவு வகைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஏன்னா செருப்பு கடைகள் இருக்குது, குழந்தைங்க ட்ரெஸ் இருக்குது, இன்னும் என்னெல்லாம் மாத்திரை பார்மசி இருக்குது, ஸ்டோர் ஜாமான் இருக்குது, காய்கறிகள் வகைகள் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னத்தெல்லாம் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் மொத்தத்தில் டோட்டலாக பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோர். அங்கே எல்லாமே இருக்கின்ற. அதே தான் இந்த விண்ணப்பங்களின் ஆவி. அது எல்லாவற்றுக்கும் தேவனிடத்திலே பரிந்துரைக்கக்கூடிய ஆவி, அது தேவனிடத்திலே மன்றாடக்கூடிய ஆவி தான் இந்த விண்ணப்பங்களின் ஆவி. விண்ணப்பங்களின் ஆவி உங்களிடத்திலே இருக்கிறதா? நீங்கள் கேளுங்க. நான் மற்றவர்களுக்காக, இப்படியான எல்லா காரியங்களுக்காக, சிறையில் எத்தனையோ கைதிகள் இருக்காங்க, ஜிஹெச் ஆஸ்பத்திரியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. என்ன அப்படியே டாக்டருக்காக காத்து கிடக்காங்க, எத்தனை ஸ்கேன் எடுக்காங்க மக்கள். என்ன எவ்வளவோ மூளை நரம்புகள், எத்தனை விதமான வியாதிகள்னால பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ஜனங்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் விண்ணப்பங்களின் ஆவி, அந்த கிருபையின் ஆவி. அதான் அது இறக்கம் வரும். யாருக்கும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு இறக்கம் வரும். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களோ அவங்க மேலே இறக்கம் வரும். ஒரு வயசானவங்களை பார்க்கும்போது இறக்கம் வரும். அதான் அந்த கிருபையின் ஆவி. மன்னிக்க மனதை கொடுக்கக்கூடிய ஆவி. வைராக்கியத்தை, தேவையில்லாத வைராக்கியத்தை தூக்கி எரியக்கூடியது தான் கிருபையின் ஆவி. அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை இன்னொரு நேரம் நம்ம வாசிப்போம். அது எப்படின்னா தேனிலிட்ட பணியாரம் போல இருக்குது இந்த வசனம். மிக மிக நம்ம விருப்பமாக சாப்பிடுகின்ற ஒரு உணவை போல் அது இருக்குது. அருமையானவர்களே, அந்த வசனத்தை இன்னொரு நேரம் நம்ம வாசிக்க கேட்போம். சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். ஆத்ம பாரத்தை இது குறிக்கிறது. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிற ஒரு விண்ணப்பங்களின் ஆவி. இந்த ஆவி உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குதா? இல்லை நீங்கள் முன்னால் இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை செய்தவர்களா? இப்போ நீங்கள் செய்கின்றீர்களா? இல்லை உங்களால் செய்ய முடியலையா? உங்களால் விண்ணப்பம் பண்ண முடியல. இப்போ உங்களால் அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியவில்லையே, முடியல. அநேகரை நான் பார்க்கின்றேன். நேற்று இரவு ஒரு சகோதரி இடத்துல பேசி கொண்டு இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, என்னால் ஜெபம் பண்ண முடியல, ஜெபிக்கணும்னு ஆசையாக இருக்குது, முழங்கால் போடுறேன், ஆனால் ஜெபம் வரல. ஆயிரம் சிந்தனைகள், ஆயிரமான போராட்டங்கள் என்கிட்ட நிற்குது. அப்போ எப்படி நீ ஜெபித்து நீ ஜெயம் எடுக்க முடியும்? உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்க, இவ்வளோ பிரச்சனை நீ உனக்கு தீரணும்னா நீ விண்ணப்பங்களின் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நீ விண்ணப்பங்களால் உனக்குள்ளே அந்த கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியும் உனக்குள்ளே மாறி மாறி பால் பொங்குவது போல உனக்குள்ளே பொங்கி வரும்போதானே நம்ம ஜெயம் எடுக்க முடியும். தோல்வியாகவே நாட்களும் காலங்களும் ஆண்டுகளும் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் என்னதான் நீங்கள் சொன்னாலும், நீங்கள் உங்கள் கிளாக்கே நீங்கள் நிப்பாட்டி போட்டாலும் காலம் மாறதான் செய்யும். சூரியன் ஒரு நாள் நிற்காது, சந்திரன் ஒரு நாள் என்ன செய்யாது, மறையாது. கர்த்தர் அவருடைய வாயினால் சொன்ன வார்த்தை இரவும் பகலும் மாறி மாறி இருக்கும், விதைப்பும் அறுப்பும் மாறி மாறி இருக்கும். அதே போல் நம்ம கிளாக்கு நம்ம வீட்டில் இல்லாட்டாலும், நம்மகிட்ட வாட்சே இல்லாட்டாலும் நாளும் நேரமும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதே போல் காலங்கள் போய்விடும். அதற்கு முன்பாக
நீங்கள் இந்த கிருபையின் ஆவியினால் நல்லவர்களாக மாறுங்கள், பரிசுத்தமானவர்களாக மாறுங்கள், சாட்சி உள்ளவர்களாக வாழுங்கள், பொறுமை உள்ளவர்களாக வாழுங்கள், மன்னிக்கக்கூடியவர்களாக வாழுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கும். அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கும், ரகசிய வருகை. அதற்கு முன்பாக நீங்கள் கிருபையின் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அது அன்பாய் பொங்கி வழியக்கூடிய கிருபையின் ஆவி. அதுக்காக நான் கடைசியில் உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கின்றேன். நம்ம பார்த்தது நல்ல ஆவி, நிலைவரமான ஆவி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகத்தின் ஆவி. எப்பவும் பாட்டு, எப்பவும் துதி, எப்பவும் ஸ்தோத்திரம், எப்பவும் வேத வாசிப்பு தான், எப்பவும் பாட்டு தான், எப்போதும் கர்த்தருக்கு ஊழியந்தான், எப்போதும் சாட்சியான வாழ்க்கை தான், எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆலயத்துக்கு ஓடி வர்றது தான், எல்லா கூட்டங்களிலே கலந்து கொள்வது, தனித்து உட்கார்ந்து ஜெபிப்பது, அதுதான் அந்த உற்சாகமான ஆவி. அடுத்து விசேஷித்த ஆவி. அது வித்தியாசமாக இருக்கும், அன்பாக தான் இருக்கும், அது பொங்கி வழியக்கூடியது, தீமையதையே மன்னிக்கக்கூடியது, தீமையை சகித்து கொள்ளக்கூடியது. அப்படிப்பட்ட ஆவி விசேஷித்த ஆவி. அதனால் நம்மை நிரப்ப வேண்டும், ஆண்டவர் நிரப்ப வேண்டும். அடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விண்ணப்பங்களின் ஆவி. கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் நம்மை நிரப்ப வேண்டும். அப்போ நீங்கள் வேறு சாயலாக மாறிடுவீங்க, நீங்கள் உங்களையே நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நான் கடந்த நாளில் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அதிலே ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டர் இந்த செய்தி கொடுக்க வந்தவர்கிட்ட சொன்னாராம், என்ன, அதாவது ஒரு பெரிய ப்ரேயர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் வீல் சேரில் ஒருத்தங்க வந்திருக்காங்க சுகமாவதற்காக. அப்போ அங்கே பிரசங்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வீல் சேரில் இருக்கிறவங்க இன்னொரு வீல் சேரில் நடக்க முடியாத ஒரு ஊனமுற்றவர்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார்களாம். அப்போ இவங்களுக்கு மனசில் கவலையாக இருந்துச்சான், நம்மளும் ஒரு ஊனமுற்றவங்க என்பதை அவர்கள் மறந்து விட்டார்களாம். மறந்து அந்த ஊனமுற்றவங்களுக்காக ஜெபிச்சிருக்காங்க. ஆண்டவரே பாவம் இவங்க, ஐயோ இவங்க இப்படி ஒரு வீல் சேரில் வந்திருக்காங்களே, நீர் இவங்களை எழுந்து நடக்க செய்யுங்களாம்ப்பா என அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இவங்களே எந்திரிச்சு நிற்காங்களாம். வீல் சேரை விட்டு எழுந்து அந்த பிரசங்க மேடைக்கு நேரே போய்விட்டார்களாம். தன்னையே அவர்கள் மறந்திருக்கிறார்கள் விண்ணப்பங்களின் ஆவியினால். அந்த அவங்களுக்கு பண்ணின விண்ணப்பத்தினால இவங்க தன்னை மறந்துட்டாங்களா? தன்னை மறந்து மாம்சம் வெளியே போயிட்டு இப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள வந்ததுனால இவங்க சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, எப்படிலாம் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக இந்த காரியங்களை கொடுக்கின்றார். விண்ணப்பங்களின் ஆவி. நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கெல்லாம் இவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியல, என்னை மறந்து என்னால் ஜெபிக்க முடியல, நான் நிறையா நேரம் உலகத்துக்காகவே வாழ்கின்றேன், உலகத்துக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், என்னுடைய காரியங்களுக்காகவே என்னுடைய காலங்களும் நேரங்களும் போய்கொண்டு இருக்கின்றன, பிறருக்காக நான் எதுவுமே என்னால் ஜெபிக்க முடியல, என்னை ஜெப ஆவியினால் நீ நிரப்ப வேண்டும், விண்ணப்பங்களின் ஆவியினால் என்னை நிரப்ப வேண்டும் என்று கேளுங்கள். அருமையானவர்களே, இது ஒரு முக்கியமான ஆவி நமக்கு வேண்டும். அடுத்தபடியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரோமர் 7வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 7:6. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாக அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். புதுமையான ஆவி. பழமைன்னா என்னதுன்னா பாவத்தினால உண்டான ஆவியினுடைய கிரியை. அந்த கிரியைகள் என்று என்ன செய்கிறேன், நான் நீக்கப்பட்டு புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டு நான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறேன். புதுமையான ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த புதுமையான ஆவி பழைய ஆதாமுடைய அந்த ஆவி அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான பரிசுத்த ஆவியினால் உண்டான இந்த புதுமையான ஆவியினால் நீர் என்னை ஆட்கொள்ள வேண்டும். நம்ம எத்தனை ஆவியை பார்த்துருக்கோம் அப்படின்னா, நிலைவரமான ஆவி, 2வது உற்சாகமான ஆவி, 3வது நல்ல ஆவி, 4வது விசேஷித்த ஆவி, 5வது விண்ணப்பங்களின் ஆவி, ஜெபிக்கிற ஆவி, 6வது புதுமையான ஆவி. புதுமையான ஒரு வாழ்க்கை, புதுமையான ஒரு ஜீவியம். அந்த பழைய வாழ்க்கை இல்லை,
இந்த பழைய ஜீவியம் அல்ல, ஒரு புதுமையான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை உடைய நல்ல ஆவியினால் என்னை நிரப்பும், என்னை நிலவரமான ஆவியினால் என்னை நிரப்புப்பா. எனக்கு ஒரு மனசாவே இல்லை, ஒரு மனசாக என்னால் ஜெபிக்க முடியலை, ஒரு மனசாக தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியலை. பலவிதமான ஆவியினாலே நான் குழப்பப்படுகின்றேன், பலவிதமான சிந்தனைகளினாலே நான் குழம்பி இருக்கின்றேன். எனக்குள்ளே ஒரு நிலைவரமான ஆவியை தாரும், எனக்குள்ளே உற்சாகமான ஆவியை தாரும், எனக்குள்ளே விசேஷித்த ஆவியை தாரும், எனக்கு நல்ல ஆவியை தாரும். உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு நீ நல்ல ஆவியை தாரும். கர்த்தருக்கு பிரியமானதே செய்கிறதுக்கு நமக்கு நல்ல ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர் தான் நம்மை எழுப்பி விட வேண்டும், என்கரேஜ் பண்ண வேண்டும். அவர் நம்ம என்கரேஜ் பண்ணும்போது நம்ம தேவன்கிட்டே நம்ம நெருங்க முடியும். அடுத்து விண்ணப்பங்களின் ஆவியெல்லாம் நிரப்ப வேண்டும், அதான் கிருபையின் ஆவி. மற்றவங்களுக்கு எப்பொழுது நன்மையே செய்யணுங்கிற ஒரு ஆவி. எப்பொழுது நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நம்ம நல்லதே செய்ய வேண்டும், நம்முடைய இதயத்தில் கடினங்கள் வரக்கூடாது. அதான் கிருபையின் ஆவி, அதே ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அடுத்து அது நிமித்தமாக விண்ணப்பங்களின் ஆவி, திறப்பில் நின்று மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்களின் ஆவி. அடுத்து புதுமையான ஆவி. பாருங்கள், புதுமைனா என்ன? அப்படியே ஒரு புதுமைனா ஒன்றுஃபுல், அதிசயம், அற்புதம் நடக்கிறதா என்னது? புதுமையான ஆவி. அந்த புதுமையான ஆவியினால் எங்களை நிரப்பும் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த விதமான ஆவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நீங்கள் நிரப்புங்கப்பா. என்னால் முடியல, என்னால் சாட்சியாக இருக்க முடியல, கோபம் இல்லாமல் இருக்க முடியல, பொறுமையாகவே இருக்க முடியல, அன்பாகவே என்னால் இருக்க முடியல. உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நீங்கள் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரை, நீர் எங்களை வழி நடத்தும், எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். எங்களால் முடியலப்பா என்று இந்த நம்ம நல்ல ஆவிக்காக, விசேஷமான ஆவிக்காக, இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக, என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட புதுமையான ஆவிக்காக நம்ம இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்ம கண்டிப்பாக உதவி செய்வார். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கணும், என்ன மறந்தா ஆமென் எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆமென். ஆண்டவர், உதவாத பாத்திரம் என்னை உருவாக்கும் ஐயா, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உடைய நல்ல ஆவியினால் என்னை நிரப்பி நீங்கள் வழி நடத்த வேண்டும். இந்த நல்ல விசேஷித்த ஆவி எங்கள் மேல் வந்து தங்க வேண்டும் இப்பொழுதே. இயேசுவே, உடைய நல்ல ஆவி, நிலைவரமான ஆவி, புதுமையான ஆவி, விசேஷித்த ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி, கிருபையின் ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. உங்கள் வல்லமையால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆமென். ஆண்டவரே, அரியணையில் வீற்றிருப்பவரே, அடைக்கலமானவரே, ஆண்டவரே, இப்பொழுதே நம்முடைய வல்லமையின் ஆவியினால் எங்களை நிரப்பும்படி கெஞ்சுகிறோப்பா. இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய நல்ல ஆவியானவர் வந்து நிரப்பி இவர்களை நல்லவர்களாய் மாற்றி நேர்மையான பாதையில் வழிநடத்தி ஆசீர்வதிக்க ஒப்புடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள்.
எல்லாரையும் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி விசேஷித்த ஆவியினால் நிரப்பி கனியுள்ள ஜீவியத்தை தந்து உம்முடைய ரகசிய வரிகளை உம்மை சந்திக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.